இந்த உலகத்துல ஒரு உண்மைய உங்களுக்கு யாரும் ஓப்பனா சொல்லிட மாட்டாங்க. பணம் வாழ்க்கைய மாற்றிடாதுன்னு சொல்லும் மக்கள் பணம் இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும்னு அவங்க வாழ்ந்து பார்க்கல. இன்று நான் உங்களுக்கு 3 கதைகள் சொல்ல போறேன். உங்க வாழ்க்கைய 6 மாதத்துல மாற்றக்கூடிய பணக்கதைகள். இந்த 3 கதைகள்ல நீங்க உங்களை கண்டுபிடிங்க. நீங்க எங்க தப்பிச்சிருக்கீங்கன்னு புரியும். நீங்க எப்படி ரிச் ஆகலாம்னு தெரியும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா ஒரு நல்ல பழக்கம், ஒரு நல்ல ஐடியா உங்க முழு ஃபியூச்சரையே மாற்றிடும். நான் வாணி, இது வாய்ஸ் ஆஃப் வாணி ஸ்பார்க் சேனல். நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். முதல் கதை, 0 ரூபாயிலிருந்து 10 லட்சம் வரை. கார்த்திக்னு ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த பையன். அவனுடைய சேலரி மாதம் 14,000 ரூபாய். அந்த 14,000 சம்பளத்துல தான் கார்த்திக் ரூம் ரெண்ட் கொடுக்கறான், ஃபுட் எக்ஸ்பென்ஸ்னு எல்லா செலவுகளையும் பார்க்கணும். மாதம் முடிஞ்சதும் பேலன்ஸ் கார்த்திக் கிட்ட 0 தான் இருக்கும். அவன் வாழ்க்கை ஒரு த்ரெட்மில்ல ஏறி ஓடுற மாதிரி. ஓடுறான் ஓடிக்கிட்டே இருக்கான். ஆனா அவன் முன்னேறவே இல்லை. அவன் லைஃப்ல ஒரு நாள் ஒரு டர்னிங் பாயிண்ட் வந்துச்சு. ஒரு நாள் ஒரு பெரிய லெக்சர் கேட்டான். பணத்தை சம்பாதிப்பது இம்பார்ட்டன்ட் அல்ல, பணத்தை சேமிப்பதுதான் முக்கியம்னு. அவனுக்கு அந்த நாள் ஒரு ரியலைசேஷன் வந்துச்சு. சேலரியில் இருந்து சேமிக்க முடியாது, ஆனா செலவை கட்டுப்படுத்தி சேமிக்க முடியும்னு முடிவு பண்ணான். கார்த்திக்கோட 3 மூவ்ஸ். மூவ் 1, அவன் பட்ஜெட்டை 3 பாகமா பிரிச்சான். நீட்ஸ், வாண்ட்ஸ், சேவிங்ஸ்னு 3ஆ பிரிச்சான். ஆரம்பத்துல 500 ரூபாய் சேமிப்பது கூட ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா கார்த்திக் விடல. மூவ் 2, அவன் ஒரு சின்ன சைட் ஸ்கில் கத்துக்கிட்டான். கேன்வால டிசைன் பண்ண கத்துக்கிட்டான். 3 வாரத்துல ஃபர்ஸ்ட் கிளையண்ட் 700 ரூபாய். அப்போ அவனுக்கு தோணுச்சு, இப்படி நம்மளால சம்பாதிக்க முடியும்னு. மூவ் 3, அதுல வந்த இன்கம் ஃபுல்லா பணம் ஈட்டும் அசட்ஸுக்கு யூஸ் பண்ணினான். லேப்டாப் வாங்குறது, ஆன்லைன் கோர்ஸ் படிக்கிறது, டூல்ஸ்னு பணம் சம்பாதிக்க கூடிய அசட்ஸுக்கு உருவாக்கிக்கிட்டான். 2 வருஷம் கழிச்சு அவன் சேலரி இன்னும் அதேதான். ஆனா சைடு இன்கம் 58,000 ஒரு மாதத்திற்கு. கார்த்திக்கோட சேமிப்பு 2.5 வருஷத்துல கார்த்திக்கோட சேமிப்பு 10,20,000. மாரல் 1, குறைந்த சேலரி தான் அது பிரச்சனை இல்ல, சேமிக்காத மனசுதான் இங்க பிரச்சனை. மணி லெசன், earn, save, invest, grow. அடுத்து கதை 2, ரிச் விசஸ் புவர் மைண்ட் செட். 2 நண்பர்கள் இருந்தாங்க, ரவி மற்றும் மதன். இருவரும் சேம் ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்றாங்க, சேம் சேலரி தான் வாங்குறாங்க. இருவருக்குமே மாதம் 28,000 ரூபாய் சேலரி. ஆனா 1 வருஷத்துக்கு அப்புறம் ரவியோட பேங்க் பேலன்ஸ் 2,800, மதனோட பேங்க் பேலன்ஸ் 3,40,000. ஒய்? எதனால இந்த டிஃபரன்ஸ்? 2 பேரும் ஒரே கம்பெனில தான் ஒரே சேலரி தான் வாங்குறாங்க. ஏன் ஒருத்தருடைய சேவிங்ஸ் மட்டும் அதிகமா இருக்கு? ஏன்னா அவருடைய மைண்ட் செட்ல வேறுபாடு இருக்கு. ரவிக்கு புவர் மைண்ட் செட். சேலரி வந்த உடனே செலிப்ரேட் பண்ணணும், ஆஃபர்ஸ் இருக்கும்போது எல்லாம் வாங்கிடணும். இன்வெஸ்ட் பண்ண பணம் எங்க இருக்கு நம்மகிட்ட? லைஃப் ரொம்ப சின்னது, என்ஜாய் பண்ணணும் நல்லா. ஒவ்வொன்றுக்கும் அவன் ஒரு நியாயம் வச்சிருப்பான். அவன் சம்பளம் 28,000 ரூபாய், ஆனா அவனுடைய செலவு 32,000 ரூபாய். மதனுக்கு ரிச் மைண்ட் செட். மதன் 3 ரூல் ஃபாலோ பண்ணினான். ரூல் நம்பர் 1, முதலில் உனக்கு நீ பணம் கொடு. சேலரி வந்த உடனே முதல்ல 20% சேவிங்ஸுக்குன்னு ஒதுக்கி வச்சிடுவான். ரூல் நம்பர் 2, லேர்ன் பிஃபோர் யூ ஏர்ன். மதன் செலவை குறைக்கல, அவன் ஏர்னிங்க இன்க்ரீஸ் பண்ணான். 1 நியூ ஸ்கில் ஈச் மந்த்னு 4 மாசத்துல மதனுக்கு 2 கிளைண்ட்ஸ் கிடைச்சாங்க. 8 மாதத்துல பார்ட் டைம்ல பாசிவ் இன்கம் சம்பாதிச்சான். ரூல் நம்பர் 3, மதன் லயபிலிட்டியை குறைச்சி அசட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். இஎம்ஐல போன் வாங்கல, இஎம்ஐல பைக் வாங்கல, இஎம்ஐல வீடு வாங்கல, சப்ஸ்கிரிப்ஷன்கள் எல்லாம் நீக்கிட்டான், கோர்ஸ்களை வாங்கினான். 2 வருஷத்துக்கு அப்புறம் மதனுடைய சேலரி பிளஸ் ஃப்ரீலான்ஸ்ல இருந்து வர வருமானம் மாதம் 92,000. மாரல் 2, பணக்காரர்கள் அதிகம் சம்பாதிப்பதற்கு முன்னாடி அவர்கள் அதிகம் கற்றுக்கொள்கிறார்கள். மணி இஸ் நாட் மேக்ஸ், இட்ஸ் மைண்ட் செட். கதை 3, த 180 டே மணி டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது ஒரு பெண்ணின் கதை. ஒரு பெண், அஞ்சலி. அவ ஒரு சிங்கிள் மதர். அவளுடைய சேலரி மாதம் 21,000 ரூபாய். அந்த 21,000 சம்பளத்துல தான்
அவ கிட்ஸுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், குழந்தைகளுக்கான ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், ஹவுஸ் ரெண்ட் கொடுக்கணும், மற்ற செலவுகள் எல்லாத்தையும் அவ பார்க்கணும். அவ லைஃப் ஃபுல்லா ப்ரெஷர். ஒரு நாள் அஞ்சலி ஒரு முடிவெடுத்தா. இப்படியே செலவாகிட்டு இருந்தா நம்ம எதிர்காலம் என்ன ஆகுறதுன்னு யோசிச்சா. 6 மாதத்துல என்னுடைய வாழ்க்கைய நான் மாற்ற போறேன்னு முடிவு பண்ணா. அதற்காக அவ எடுத்த முடிவுகள்: Day 1 to Day 30 கண்ட்ரோல். அன்னெசரி எக்ஸ்பென்ஸுக்கு 0 பண்ணா. தேவையில்லாத செலவுகளை எதையும் செய்ய மாட்டேன்னு முடிவெடுத்தா. எவ்ரி ருபீஸை ட்ராக் பண்ணா. ஒவ்வொரு செலவுகளையும் எழுதி வைத்தா. பேனிக் கிரெடிட் கார்டை கேன்சல் பண்ணா. அவசரத்துக்கு தேவைப்படும்னு வாங்கி வச்சிருந்த கிரெடிட் கார்டை கேன்சல் பண்ணா. ஷாப்பிங்கை சுத்தமா ஸ்டாப் பண்ணிட்டா. ஃபுட் கண்ட்ரோல் பண்ணா. வீட்டுல மட்டுமே சமைச்சு சாப்பிட்டா. அதனால அந்த மாதம் அஞ்சலியால 5000 ரூபாய் சேமிக்க முடிஞ்சது. ஆனா அப்ப அவ அழுதா. இது ரொம்ப பெரிய தொகை இல்ல, ஆனா நம்மளால முடிஞ்சது அப்படின்னு அவ யோசிச்சா. அடுத்து Day 31 to Day 90 earn more. அவ போன்லயே வாய்ஸ் ஓவர் ஸ்கில்ஸ் பார்த்து ட்ரை பண்ணினா. ரீல்ஸ் வாய்ஸ், ப்ராடக்ட் ப்ரோமோ வாய்ஸ், ஆட் வாய்ஸ்ன்னு ஃபர்ஸ்ட் மாசம் அவளுக்கு 1200 ரூபாய் கிடைத்தது. 2வது மாதம் 3900, 3வது மாதம் 9100. இப்படி அவ மாத வருமானம பாசிவ் இன்கம் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சா. Day 91 to Day 180 இன்வெஸ்ட் அண்ட் க்ரோ. சம்பாதிச்சா மட்டும் போதாது, அந்த பணத்தை சரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து நமக்கு வருமானம் வர வழியை கண்டுபிடிக்கணும். அப்படி அவ ஏர்ன் பண்ண மணியை வச்சு மைக்ரோ இன்வெஸ்ட் பண்ணா. SIP, FT, ஸ்கில் கோர்சஸ்ல அவ இன்வெஸ்ட் பண்ணா. 6 மாதம் கழித்து அவளுடைய டோட்டல் எக்ஸ்ட்ரா ஏர்னிங்ஸ் மட்டும், அவளுடைய சம்பளம் இல்லாத அவளுடைய ஏர்னிங்ஸ் மட்டும் மாதம் 62,000 ரூபாய் வந்துச்சு. அவளுடைய சேவிங்ஸ் 74,000 ரூபாயா ஆச்சு. Here confidence equal limitless. Moral 3. 180 days is enough to change your destiny. If you stop excuse and start action. பணம் உன்னை மாற்றாது, ஆனா பணம் சம்பாதிக்க நீ மாற்றிக்கொள்ளும் பழக்கங்கள் உன் வாழ்க்கையை எப்போதும் உயர்த்தும். இந்த 3 கதைகள் ஒரு லெசன். இந்த 3 கதைகளும் ஒரே பாடத்தை தான் சொல்லுது. earn money, spend less, save yearly, invest smart, grow consistently. இன்றே தொடங்குங்கள். அடுத்த 108 நாட்களில் உங்களால உங்களை மாற்ற முடியும். அடுத்த 6 மாதத்துல உங்க வாழ்க்கை, உங்க பணம், உங்க ஃபியூச்சர் மூன்றும் நீங்க மூச்சு வாங்கும் அளவுக்கு உயர்ந்து நிற்கும். நீங்க முயற்சித்தீங்கன்னா பணம் உங்களை தேடி வந்து சேரும்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டுக்கோங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல பணத்தை பற்றின மற்ற வீடியோக்களையும் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கும். தொடர்ந்து பயணிக்க வாய்ஸ் ஆஃப் வாணி ஸ்பார்க் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். நன்றி.